ஆசிரியர் இடமாற்றங்களை சபையில் பதிவு செய்யப்பட்ட இயங்கு நிலையில் உள்ள தொழிற்சங்கங்களுக்கு மாத்திரமே அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அனுமதியற்ற தொழிற்சங்க பிரதிநிதிகள் இடமாற்ற சபையில் இடம்பெற்றிருந்தால் அதனூடாக வழங்கப்படும் இடமாற்றம் சட்ட ரீதியான சவாலுக்குட்படுத்தப்படும் அபாயம் உள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க சுட்டிக்காட்டினார். வடக்கு மாகாண கல்வி திணைக்களம் சகல வலயங்களுக்கும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களின் விவரங்களை அனுப்ப வேண்டும் எனவும் அவர் கூறினார். தேசிய இடமாற்ற கொள்கையுடன் வடக்கு மாகாண இடமாற்ற கொள்கை சில இடங்களில் ஒத்துச் செல்லவில்லை எனவும் குறித்த கலந்துரையாடலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இருப்பினும் வடக்கு மாகாண இடமாற்றக் கொள்கை இன்னமும் வினைத்திறனாக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்திய ஆசிரியர் சேவை சங்கத்தினர் சேவையின் தேவை கருதிய இடமாற்றங்கள் வலய கல்வி பணிப்பாளர்களால் வழங்கப்படும் போது அது தொடர்பில் 14 நாட்களுக்கு இடமாற்ற சபைக்கு அறிவிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டனர். அதிபர்கள் இடமாற்ற கொள்கை தயாரிக்கும் நடவடிக்கை இடம்பெற்று வருவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் இதன்போது தெரிவித்தார். இடமாற்றம் வழங்கப்பட்டவர்களை எதிர்வரும் புதன்கிழமையுடன் தற்போதுள்ள வலயங்களில் சேவைகளை முடிவுறுத்தி புதிய நிலையங்களில் பொறுப்பேற்பதற்கான ஒழுங்குகளை வலய கல்வி பணிப்பாளர்கள் மேற்கொள்ள வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார். அரசாங்கம் எதிர்காலத்தில் பிரதேச மாணவர்களின் கல்வியை பாதிக்காத வகையில் கொத்தணி பாடசாலை முறைமையை வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் இதனூடாக அதிபர் ஆசிரியர்கள் பற்றாக்குறை தொடர்பான விவகாரத்தை தணிக்க முடியும் என நம்புவதாகவும் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்விக்காக சில விட்டுக் கொடுப்புகளையும் கஷ்டங்களையும் ஆசிரியர்கள் அதிபர்கள் அதிகாரிகள் தாங்கிக் கொள்ள வேண்டும் எனவும் அவ்வாறில்லாவிட்டால் வடக்கு மாகாணத்தை கல்வியில் உயர்த்துவது கடினம் என்றும் குறிப்பிட்டார். இதேவேளை பாடசாலைக்கான அனுமதிகளில் சில இடங்களில் பாரபட்சம் காட்டப்படுவது தொடர்பில் சுட்டிக்காட்டப்பட்டது. அவ்வாறானதொரு விடயத்திற்கு தயவு தாட்சணியமின்றி நடவடிக்கை எடுக்குமாறு பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க கோரினார். அவ்வாறான முறைப்பாடுகள் கிடைத்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் இதன்போது உறுதியளித்தார்.